ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்க ஸ்டாக் செலெக்ஷன்ல இந்த 3 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோல நம்ம பேச போற ஸ்டாக்ஸ் எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோசியல் மீடியா அதிகமா டெவலப் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர் செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியால கிடைக்கிற டிப்ஸ் அண்ட் கால்ஸை நம்பி அவங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறது. இந்த டிப்ஸ் அண்ட் கால்ஸை அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க பேசி இதை வாங்கலாமா வேணாமான்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டாக் ஆல்ரெடி அதோட விலை ஏற்றத்துல இருக்கும். இந்த ஒரு விஷயத்த எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ ஒரு ஸ்டாக்கை பத்தி நீங்க போற இடத்தை பத்திலாம் ஷேர் மார்க்கெட்டை பத்தியோ தங்கம் வெள்ளியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க சலூன்ல போறீங்க, இதுதான் மெயின் டாபிக்கா இருக்குன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டைம்ல வாங்கவே கூடாது. ஏன்னா அதோட விலை ஆல்ரெடி ஏறி ஆயிடுச்சு. அதனாலதான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க பேசுறத வச்சு நீங்க வாங்குனீங்கன்னா உடனே விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க முதலீடு பண்ண ஒரு இரு வாரங்கள்ல விலை சரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வாங்கின உடனே விலை குறைஞ்சதுன்னா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, நான் வாங்கினது அப்புறம் தான் இந்த ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாங்கினதே அதோட உச்சக்கட்ட விலையில தான் போய் வாங்கியிருக்கோம். நம்ம தான் தவறான இடத்துல அந்த ஸ்டாக்கை வாங்கினோமே தவிர மார்க்கெட் மேல பழி போடுறதுல எந்தவித லாபமும் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கங்க. மத்தவங்களை விட உங்க பணத்தை நிர்வகிக்கிறது நீங்க தான் அதிக கவனம் எடுத்து செய்வீங்கன்றத மறந்துடாதீங்க. அந்த ஸ்டாக் வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த அனலிசிஸ பாருங்க. அந்த கம்பெனி எந்த செக்டார்ல இருக்காங்க, அந்த செக்டார் வளர்ச்சி அடைகிற துறையில இருக்கா, அந்த கம்பெனி தொடர்ந்து லாபம் பண்றாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கணும். அதை தவிர இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்றத நம்பி நீங்க வாங்கக்கூடாது. இது வெறும் ஒரு எமோஷன். எப்பவுமே ஒரு பங்கை ஒரு கூட்டமா அதிக பேர் துரத்தி அதை வாங்கும் போது டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் படி டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால அந்த விலை ஏறுமே தவிர அந்த பங்குல எந்தவித ஃபண்டமெண்டல் சேஞ்சஸுமே இருந்திருக்காது. அதுதான் இந்த ஃபோமோ. அதனால எல்லாருமே அதை வாங்குறாங்க, விலை ஏறுதுன்னு அந்த ஒரு எமோஷனை நம்பி மட்டும் நீங்க வாங்காதீங்க. உங்களோட அனலைசிஸை பக்காவா பண்ணிட்டு அப்புறம் தான் உங்க முதலீட தொடங்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு டாடா டெலி சர்வீசஸோட ஸ்டாக் தான். இதை நீங்க 2021-22 காலகட்டத்தில் அதோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த சார்ட் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஆனால் எத்தனை முதலீட்டாளர்களோட பணம் இந்த இடத்துல முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு காணாமவே போயிருக்கும். ஒரு மிக வருத்தமான நிகழ்வு தான் இந்த டாடா டெலி சர்வீசஸ்ல நடந்திருக்கு. வெறும் 50 ரூபா பக்கத்தில் இருந்த இந்த ஸ்டாக்கு மக்கள் போட்டி போட்டு வாங்கினால அப்பர் சர்க்கியூட்லேயே தொடர்ந்து லாக் ஆகி கிட்டத்தட்ட 300 வரைக்கும் அதோட விலை ஏறி இருக்கு. இங்க வாங்கி இங்க வித்தவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் யாருன்னா இந்த விலை உச்சியில இருக்கும்போது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பணம் அடுத்த சில மாதங்கள்லயே காணாம போயிருக்கும். 300 ரூபாயில இருந்த இந்த பங்கு எவ்வளவு வேகமா ஏறிச்சோ அதே மாதிரி திரும்ப இறங்கிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆயிட்டே வந்திருக்கு. நீங்க உங்க பங்குகளை விற்கணும்னு நினைச்சா கூட வாங்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து சர்க்கியூட் லாக் ஆயிட்டே இருக்கும். இங்க எப்படி மக்கள் போட்டி போட்டு வாங்கிட்டே அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிடுச்சோ அதே மாதிரி இங்க மக்கள் பயத்துல விற்க ஆரம்பிச்சனால இங்க லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆயிட்டே இருந்திருக்கு. இதனால நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது இங்க விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்க சர்க்கியூட் லாக் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இந்த மாதிரி ஸ்டாக்ல இந்த அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆகுறதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க உங்க முதலீடை போட்டுட்டு இழந்துடாதீங்க. ஏன்பா இந்த டாடா டெலி சர்வீஸ் அப்படி என்னதான்ப்பா பண்ணியிருக்கு, ஏன்பா போட்டி போட்டு வாங்கியிருக்கீங்க, இவங்களோட லாபம் பல மடங்கு அதிகரிச்சுட்டே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. 2015 25 வரைக்கும் இந்த 10 வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்த்தாலும் இது ஒரு நஷ்டம் பண்ணிட்டு இருக்க கம்பெனி.
இந்த கம்பெனிக்கு ஏன்பா போட்டி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எமோஷன். ஃபண்டமெண்டலாக எந்த சாலிட் ரீசனும் இதுக்கு பின்னாடி கிடையாதுங்க. மக்கள் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க வாங்குறாங்க, நம்ம இந்த வாய்ப்பை விட்டுடக்கூடாது, அந்த ஃபோமோ, அதனால தாங்க வாங்கி இதில் சிக்கி சின்னாபின்னமாக ஆயிருக்காங்க. இந்த தவிர நீங்கள் உங்கள் ஸ்டாக் செலெக்ஷனில் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுற ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்ல லாபம் பண்ணுற கம்பெனியாகவே இருந்தாலும் அதை தவறான விலையில் வாங்குறது. அது என்னங்க, அதோட சரியான விலை எப்படி தாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூவேஷனை செக் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இதெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த பிஇ அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ், இது ப்ரைஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் அதோட விலை எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை ஒப்பிட்டு அவங்க ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க. இது ஒரு 20-30 அப்படின்ற வேல்யூவேஷனுக்குள்ளே இருக்குனாலே ஒரு மீடியமான வேல்யூவேஷனில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சில செக்டார்ஸை பொறுத்து இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் மாறுபடும். ஆனால் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 100 இதுக்கு மேலே இருக்கிற கம்பெனியை கூட மக்கள் இன்னும் போட்டி போட்டு வாங்குறாங்க. அதுதாங்க ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா இருக்குது. இந்த ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு கடையில் ஒரு சாக்லேட் ₹1 விற்குதுன்னா அதுக்கு நீங்கள் ₹100 கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ₹1 சாக்லேட்டை நீங்கள் கடையில் போய் ₹100 கொடுத்து வாங்குவீங்களா? செய்ய மாட்டீங்க தானே. அதே மாதிரி தாங்க பங்கு சந்தையில் ஒரு கம்பெனி என்ன வேல்யூவேஷனில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உங்கள் முதலீடை பண்ணணும். நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது இந்த தவறை அவாய்ட் பண்ணோன்னா, நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு புக் வேல்யூலாம் கண்ட்ரோலாக இருக்கா, அந்த செக்டாரோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை விட கம்மியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஸ்டாக் லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல உதாரணத்தை குயிக்காக பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏத்தர் எனர்ஜியோட சார்ட். இந்த சார்ட்டை பார்க்கும்போது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இந்த ஸ்டாக்கில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சிலர் முதலீடு பண்ணியிருந்தா 100% வரைக்கும் அவங்க லாபத்தை பார்த்துருப்பாங்க. திரும்பவும் இது எப்போ இவங்க பிரேக் அவுட் பண்ணும், வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் தனியாக ரெடியாக தாங்க இருக்கும். ஆனால் அவங்க எதை பார்க்க மறக்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஏத்தர் எனர்ஜியோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்களா, 100 தாண்டி கிட்டத்தட்ட 200 பக்கத்தில் 188 இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஹை வேல்யூவேஷன். இதை பார்க்காம வாங்கினா என்ன ஆகுன்றதுக்கு அடுத்த ஒரு உதாரணத்தை காட்டுறேன். ரெண்டாவது உதாரணம் இந்த வாரி டெக்னாலஜிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸோட 5 இயர்ஸ் சார்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை மக்கள் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போது 500க்கு மேலே இதோட பிஇலாம் இருந்திருக்கு. அதோட உச்சக்கட்ட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 1000 கூட தாண்டி இருக்குங்க. ஆனாலும் மக்கள் இதை தொடர்ச்சியாக வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் அதோட விலை என்ன ஆகலான்றதுக்கு அதோட சார்ட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாரி டெக்னாலஜிஸ் சார்ட்டை பார்க்கும்போது மக்கள் இதோட முன்பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ₹20 வாங்கின ₹200 ஆயிருக்கு, ₹200 வாங்கின ₹2000 ஆயிருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த நியூஸை கேட்டு நீங்கள் வாங்கும்போது இது ஹை வேல்யூவேஷனில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது பார்த்தீங்களா, ₹2000 இந்த ஸ்டாக் மறுபடியும் ₹200 கீழே வந்திருக்குங்க. இந்த மாதிரி இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணுமா? இந்த தவறை நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா உங்கள் ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கூட அதோட வேல்யூவேஷனை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் ப்ரைஸ் டு புக்கும் அந்த செக்டாரை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மூணாவது மிஸ்டேக்காக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கை எப்போ விற்கணும், எவ்வளோ நாள் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு கிளியர் பிளானிங்கே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க தான் அதிக எமோஷன்ஸுக்கு உள்ளாவாங்க. உதாரணத்துக்கு அந்த பங்கில் ஒரு சின்ன விலை இறக்கும் 1 நாள் 2 நாள் வந்தாலே அவங்க பயத்தில் மொத்தத்தையும் விற்றுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓரிரு வாரங்கள்லையோ ஒரு மாதத்துலையோ அது இன்னும் அதிக விலைக்கு போயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக சிலவங்க இருப்பாங்க. சில ஸ்டாக் அவங்களுக்கு தொடர்ந்து நஷ்டத்தை
நஷ்டத்திலேயே இருக்கும். ஆனால் அது கூட ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னால அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து அதை விற்காமலே இருப்பாங்க. அதாவது லாஸை புக் பண்ணாமல் வச்சுட்டு அதோட லாஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இது ரெண்டுமே தவறான செயல். இதை எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போதே இதை லாங் டேர்முக்கு வாங்குறீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வாங்குறீங்களான்னு ஒரு கிளியர் பிளானோட வாங்குங்க. உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பங்கோட விலை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸும் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸும் செட் பண்ணணும். 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு டார்கெட் 350 ரூபான்னு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் 290 ரூபாய்க்கு போனால் நான் அதை வித்துட்டு வெளியே வந்துடுவேன். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு அவங்களோட ப்ரைஸ் டார்கெட்டும் இந்த ஸ்டாப் லாஸும் தாங்க முக்கியமானது. இந்த விலை டார்கெட்டை ரீச் பண்ணிச்சுன்னா என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிடுச்சுன்னா என்னோட லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி அவங்கக்கிட்ட இருக்கணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு எப்படி ப்ரைஸ் டார்கெட்ஸ் இருக்கோ அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு டைம், அதாவது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்போ நல்லா இருக்குது, நான் மாதம் மாதம் இந்த கம்பெனியில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு 5 ஸ்டாக்ஸை வாங்க போகிறேன் இல்லை 10 ஸ்டாக்ஸை வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு வருஷம் அந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் இருக்கும் போதும் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கும் போதும் நீங்கள் அதை அக்யூமுலேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விலை ஏற்றத்தில் இருக்கும்போது ஒரு ஆண்டுக்கு அப்புறமோ 2 வருஷத்துக்கு அப்புறமோ உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்காக எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த நல்ல கம்பெனியை நோக்கி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியை ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே எமோஷன்ஸ்க்கு வேலையே கிடையாது. இந்த வீடியோவோட சம்மரியை இப்போ நம்ம பார்க்கலாம். டிப்ஸ் அண்ட் கால்ஸ் உங்களை எந்த விதத்திலும் பெரிய பணக்காரங்களாக ஆக்கிடாதுங்க. அதை நீங்கள் உணர்ந்தாலே அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 1-2 டிப்ஸ் அண்ட் கால்ஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்ததில் நீங்கள் நஷ்டத்தை பண்ணும்போது நீங்கள் பண்ண லாபமோ அந்த நஷ்டத்தோட கரைஞ்சி போயிடும். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்காரணம் கொண்டும் உங்கள் கேபிட்டலை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. 2வது, எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அதுக்கான விலையை கொடுத்து தாங்க அதை வாங்கணும். அதனால் வேல்யூவேஷனை கண்டிப்பாக பாருங்கள். 3வது, ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கை எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாம் பிளான் பண்ணி அதை வாங்கினீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்கள் மனசில் நீங்கள் நிறுத்திக்க வேண்டியது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏற்படுற நஷ்டத்துக்கு ஷேர் மார்க்கெட் மட்டுமே பெரிய காரணமாக நிறைய வாட்டி இருக்க போகிறது இல்லைங்க. முக்கால்வாசி நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் காரணம். அதில் ஒன்று தான் இந்த ஸ்டாக் செலெக்ஷன். ஷேர் மார்க்கெட்னாலே ரிஸ்கான இதுன்னு ஏங்க சொல்கிறாங்க? இங்கே விலை ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இங்கே 100% வார்த்தைக்கு இடமே கிடையாதுங்க. யாராச்சும் உங்ககிட்ட 100% லாபத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்ககிட்ட நம்பிக்கையாக சொன்னாலே நீங்கள் உஷாராயிடணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் 100%ன்ற வார்த்தை கிடையாது. இங்கே எல்லாமே 50-50 தான். ஒரு டிசிப்ளின்டாக இதில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பல மடங்கு வளர்க்குறதுக்கு ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு டூலாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.